சார் சார் எதுவும் நினச்சிக்காதீங்க சார். உங்கள் செவிடுலாம் சொல்லியிருக்காங்க சார். கதவை மட்டும் திறங்க சார் ப்ளீஸுங்க சார். வெளியே வந்து கதவை மட்டும் திறந்து விடுங்க சார். அழைப்புகளை மேற்கொள்வதற்கு உங்களிடம் சரியான ரீசார்ஜ் திட்டம் இல்லை. வாழ்க்கைக்கு முக்கியமானது தேடலும் கேள்வியும் தான். அந்த கேள்விக்கு முக்கியமானது ஒரு நல்ல பதில். சராசரியாக ஒரு மனுஷனுக்கு அவனோட நெருக்கமான சூழ்நிலையில் 1000 கேள்விகள் வந்து விடும். அந்த 1000 கேள்விக்கும் கடைசியில் ஒரு அழகான ஒரு பதில் கிடைக்கும். அந்த பதில் அவனுக்கு நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். இவன் பேர் போகாத பால் பாக்கெட் ஒன்று கொடுங்க. என்னோட நண்பன். இவன் ரொம்ப ஜாலியான பையங்க. எந்த அளவுக்கு ஜாலியான பையன்னா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு தான் போலீஸ் ஸ்டேஷனில் திட்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்தோம் வீட்டுக்கு. அடுத்த நாள் எதுவும் தெரியாத மாதிரி ஜாலியாக அவன் பாட்டுக்கு இருந்தான். அந்த அளவுக்கு ஜாலியான பையன். வர வர நாட்டில் மக்களுக்கு பொறுப்பு இல்லாமல் போயிடுச்சு. குடிநீரை வீணாக்காதீர்கள். பூபதியோட அப்பா சாரதி. அவருக்கு இல்லாத நோயே கிடையாது. பிபிலேருந்து சுகர் வரைக்கும் லைனாக எல்லாமே இருக்கு. பூபதிக்கு அவங்க அப்பா தான் எல்லாமே. நான் பால் பாக்கெட்டு உடனே போட்டு கொண்டு வா. என் நண்பன் பூபதியோடைய வாழ்க்கையில் அவனுக்கு நடந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு ஏற்பட்ட கேள்விகளுக்கு அவனுக்கு கிடைச்ச பதில் என்னென்னா, சிந்தாமல் சிறாமல் கையோடு மீட்டுக்கொண்டு. நான் இருக்கிற வரையும் படிக்கிறது, நான் போனதுக்கப்புறம் மற்றவனை போய் அடிக்கிறது, இதே வேலை. பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தா 1/2 மணி நேரம் ஆகுது. ஹார்லிக்ஸ் போட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? ஐயோ. பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுகளை பின்பற்றியும் நூல். பூபதி, இந்தா நீ கேட்டா ஹார்லிக்ஸ் இதை கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? எடுத்துக்கூடி. ஆடே நான் குழிக்குள்ளே கிடக்கு. மனுஷன் குடிப்பானாத ஒரு வேலையாவது ஒழுங்கா சரியா? நீ எல்லாம் சொல்லுவடா. விட்ற, நான் வேலைக்கு கிளம்புறேன், நான் பூட்டிட்டு போகிறேன், நீ உள்ளே கடை. கண்டுபிடிச்சிட்டாரு. டெய்லி இவர் ஏற்கனவே மட்டும் படிச்சுட்டு இவர் போனதுக்கப்புறம் நான் பசங்க கூட சுற்ற போயிடுவேன். எவனோ சொல்லிட்டான். வெளியில் விட்டால் வீட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நம்மளால் அலைய முடியாதுப்பா. பூரா பேரும் நம்மளை திட்டுறான். பிள்ளைய வளர்த்தா சரியில்லைன்னு. அம்மா இல்லாத பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா இவன் ஓவராக பண்ணுறான். உள்ளே கிடக்கட்டும். வச்சுடா. நீங்கள் ஃபுல்லாக இங்கே தானா? ஐயோ எரிச்சலாக இருக்கு. இந்த ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் என் வைப்பில் மண்ணள்ளி போடுறதே அவனுக்கு வேலையாக போச்சு. கையில் கிடச்சா தக்காளி சின்ன விளையாடி. யோ ஆட்டை நிறுத்தியா? யோ இப்போ மட்டும் நீ பாட்டு நிறுத்தலாம் நினச்சிக்க. என்ன இப்போ கூப்பிட்ருக்காரு? இவருக்கு வேலை இல்லைன்னா உடனே நமக்கும் வேலை இல்லைன்னு நினச்சிடாரு போல. ஐயோ எவ்வளோ வந்து உன் மண்டையை பார்க்கறான்டா. இவர் எதுக்கு இப்போ? ஹலோ, இந்த பெரியவருக்கு நீ யாரு? என்ன? ஹலோ ஹலோ, கேக்குதா? எங்கள் அப்பா நம்பர் கொடுக்க அப்படி யார் நீங்கள் பேசுகிறது? ஹலோ ஹலோ
ஹலோ கேட்குதுங்களா? ஹலோ இந்த காலத்து பசங்களுக்குலாம் பெற்றவங்களா இருக்கிறதுக்கு எல்லாமே இல்லை. ஹலோ எப்போ நம்ம எடுத்து பேசுங்க. என்ன என்ன என்னாச்சு? அழைப்புகளை மேற்கொள்வதற்கு உங்களிடம் சரியான ரீசார்ஜ் திட்டம் இல்லை. தயவு செய்து உடனடியாக ரீசார்ஜ் செய்யவும். ஹலோ யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? ஒரு எமர்ஜென்சி, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். யாராவது இருக்கீங்களா? சவுண்டை வச்சுட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. காலைல தான் நல்லா தான் போனார், என்ன ஆச்சுன்னே தெரியல. யார் ஃபோன் பண்ணான்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணிருக்காங்க. யார் சரியாக பேசினான்னு தெரியல. எப்போ இந்த மாதிரி பேச மாட்டார், எப்போ இந்த மாதிரி பேச மாட்டார். ஹலோ ஹலோ யாராவது இருக்கீங்களா? ஹலோ யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் பண்ண முடியுமா? எமர்ஜென்சி போகும், உடனே போகும். நான் வெளியில் ஒரு ஹெல்ப் பண்ண, எமர்ஜென்சி ப்ளீஸ். யாராவது இருந்தால் ஓப்பன் பண்ணி விட்ருங்க. ஹலோ யாராவது இருக்கீங்களா இல்லையா? சே ஐயோ, என்ன இருக்கும்? ஒன்றா இருக்காது, அதெல்லாம் ஒன்றா இருக்காது. என்ன ஆயிரும்? அதெல்லாம் ஒன்றா இருக்காது. காலைல நல்லா தான் போனார், என்ன இருக்குன்னு தெரியலையே. உடம்பு சரியில்லாமல் வேலைக்கு போகாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டுறாரு. அப்புறம் அடம் பிடிச்சா என்ன பண்ணுறாரு? சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு ஃபோன் பண்ணால் ஃபோன் ஒழுங்காக பேசுகிறாங்க, யாராவது பேசுகிறாங்க, ஒரே பயமாக இருக்கு. ஹலோ யாராவது இருக்கீங்களா? ஹலோ நான் பேசுகிறது கேட்குதுங்களா? நான் இருக்கிறது தெரியுதா முதல்ல? ஹலோ கொட்டை கடை இருக்குது, யாருமே இல்லை. ஹலோ யாராவது இருக்கீங்களா? ஹலோ கத்தி கத்தி தொண்டையாக வலிக்குது. ஒருத்தன் பார்க்குறோன்னா ஃபோனில் ரீசார்ஜ் இல்லை, என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஹலோ ஹலோ அழைப்புகளை ஹலோ யாரும் ஹலோ மேற்கொள்வதற்கு உங்களிடம் சரியான ரீசார்ஜ் திட்டம் இல்லை. தயவு செய்து என்ன பண்ணுறேனே தெரியலடா. தலை வழியாக இருக்கடா. என்ன இருக்குமோ என்னமோ ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறேனே தெரில. பேசாமல் கதை உடச்சிட்டு போயிடலாமா? ஹலோ ஹலோ யாராவது தொடங்குங்க. ஹலோ கேட்குதுங்களா இல்லைங்க? யாராவது இருக்கீங்களா இல்லை வெளியில்? தண்ணி 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 வேணும். எங்கே இருக்குது இல்லையா தண்ணி? தண்ணி ஹலோ ஹலோ ஐயோ, உன் பேச்சை கேட்க காத்திருந்தேன், உன்னோடு பேச துடித்திருந்தேன். என் மனது கதரும் வார்த்தை இது. அப்பா கல்மூழ்க காணல் நீர் போல கண் முன்னே தெரியா உன் பிம்பம் உணர நான் தொட்டு பார்க்கின்றேனே. அப்பா
காத்திருந்தேன். கதவுகளை திறந்துவிட ஒரு கை வரும் பார்த்திருந்தேன். கலங்குகிறேன், ஒருங்குகிறேன், உனக்காக காத்திருந்தேன். கதவுகளை திறந்துவிட ஒரு கை வரும் பார்த்திருந்தேன். வழிகளை கேட்டவன் வழிகளை கதவை திறங்க சார் யாராவது. ஒரு வாழ்க்கை அதனுள் அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல சார். ப்ளீஸ் சார், கதவை மட்டும் திறங்க சார், ப்ளீஸ் சார். சுக்கனூர் நான் ஒருங்குறேன். ஒன்னும் இல்லா வாழ்க்கையுள்ள கண்ணீரில் மூழ்குறேன். இது ஒன்றும் பூபதிக்கு புதுசு கிடையாது. அவனோட சராசரியான ஒரு நாள் தான். நான் கலங்குகையில் ஆனால் இருந்தாலும் பூபதிக்கு தோணுன அந்த தாட்ஸ் சராசரியானது கிடையாது. எல்லாத்தையும் நல்லா யோசிச்ச நம்ம மூளை கடைசியாக நமக்கு ஒரு பதிலை கொடுக்கும். ஆனால் அந்த பதில் நம்ம நினச்சதாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பூபதி